அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல நெறைய முக்கியமான பதிவுகள் பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில நம்மளுடைய ஏவா வேலு அவர்கள் முந்தாநேத்து சட்டமன்றத்தில ரொம்பவே பம்மியிருப்பாரு. இதுவே உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்க குடுத்துருக்கும். ரைட்டா? இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு அவர்கள் திமுகவுடைய இளைஞர் அணி மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய தமிழக அரசின் சொத்துக்களான ஏரிகள்லேருந்து மண் எடுத்திருக்காரு. திமுகவையும் ஏமாத்தியிருக்காரு, அரசையும் ஏமாத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வருது. கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் ஆட்டைய போட்டிருக்கார் அப்படின்ற ஒரு சந்தேகம். ஆல்ரெடி இவர் மேல ரோடே போடாம பல கோடி ரூபாய் அமுக்குனதா பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல கேஸ் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. நேற்று பேசின ஒரு பேச்சுல நம்மளுடைய தமிழக வெற்றி கழக அரச புகழ்ந்து பேசியிருக்காரு. காரணம் என்ன? ஏன்னா, இப்ப சமீப காலங்கள்ல சட்டமன்றத்தில பம்மிக்கிட்டு இருக்காருன்றத தாண்டி, ஆவுன்னா தமிழக அரச குற்றம் சாட்டுற இந்த திமுக, பாருங்க இன்னும் 2, 3 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும். இப்ப பாருங்க எங்களுடைய ஆட்சி தான் வரப்போகுது. இந்த 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 ஆட்சிலாம் நிலைக்காதுங்க. திட்டங்கள்லாம் சரியில்ல. மக்கள் எப்ப வேணாலும் மாத்தி ஓட்டு போட்டுருவாங்க. வரக்கூடிய இடைத்தேர்தல்ல 6 தொகுதிகள்ல 7 தொகுதிகளையும் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு பேச்சுக்களையும் இன்னைக்கு குறைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நேத்து ஏவா வேலு அவர்களுடைய பேச்சு உண்மையிலேயே திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுத்திருக்கு. என்ன பேச்சு அப்படின்றத சொல்றேன். மேடையில என்ன பேசினார்னா, இப்ப இந்த தாவேகா அரசு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, 24 அந்த இது சட்டமன்றத்தோடைய மிகப்பெரிய ஒரு லைவ் அப்படின்றத இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க 4 மணிலேருந்து. நாங்க காலையில 9 மணிக்கு வேலைக்கு போற மாரி போறோம் அப்படின்னா, அந்த சட்டமன்றத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு 5:15 மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மைய சொல்லியிருக்காரு. 2வது தாவேகா அரசு சொன்ன மாதிரி சொன்னத நிறைவேத்திட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவால்ல. இன்னைக்கு மக்கள்ட்ட இந்த திமுகவுடைய கட்சியான அவங்க என்னலாம் பேசியிருக்காங்க. ஏன்னா, இப்போ ஒண்ணு சட்டமன்றத்தில நடக்குதுன்னா, வெளியில நாங்கலாம் கெத்தா சொல்ற மாரி இருக்கும். அது நடந்திருக்கும், நடந்திருக்காது. மீம்ஸுகள் இதெல்லாம் தாண்டி உண்மையான நிகழ்வுகளை வெளியில கொண்டுட்டு வந்த தாவேகாவினருக்கும், தமிழக முதலமைச்சருக்கும் நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவர் சொல்லாட்டினாலும் இதுதான் உண்மை. ஆனா, இது போக திமுக இன்னைக்கு நேரலைக்கு மிகப்பெரிய அளவுல பயந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். தயவு செஞ்சு நேரலையெல்லாம் நிப்பாட்டி விடுங்கப்பா. நீங்க சொல்ற ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்ட தப்பா போகும். அப்ப திமுக கட்சிய மக்கள் தப்பா நினைக்க போறாங்க அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ள பேசினதையே நம்ம பார்த்தோம். இதையும் தாண்டி இன்னைக்கு திமுகவ வச்சு பல வகையான மீம்ஸுகள் சட்டமன்றத்திலேருந்து போடப்படுது. இதையும் நம்ம பார்த்தோம். இதுக்கு மேலேயும் சபாநாயகர்ட்ட ஒரு கேள்விக்கு கோரிக்கையே போயிருக்கு. தயவு செய்து சட்டமன்றத்த 2 மணியோட இழுத்து மூடுங்க. ஏன்னா 4 மணி வரையெல்லாம் எங்களால உட்கார முடியல. பூரா வயசானது, சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் மாத்திரை கித்திரை போடணும். செத்த நேரம் படுத்து தூங்கி எந்திரிக்கணும். அதெல்லாம் நீங்க இவ்வளோ நேரம் வச்சிருந்தீங்கன்னா எங்களால முடியாது அப்படின்ற மாரி தகவல்லாம் வேற போயிருக்கு. இதனால சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சபாநாயகர் அவர்கள் ஆல்ரெடி ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, 1/4 மணி நேரம் வரைக்கும் டைம் ஒதுக்கி குடுத்திருந்தாரு பேசுறதுக்காக. இப்ப 10 நிமிஷத்த டைம குறைச்சிருக்காங்க. அப்ப அனைத்து உறுப்பினர்களும் நெறைய விஷயங்கள் பேசுறதுக்கும், நெறைய விஷயங்கள் உரையாடுறதுக்கும் சட்டமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு எ முன்னோக்கி போகும் அப்படின்றது தான் இன்னைக்கு சபாநாயகருடைய கருத்து. ரைட்டா? இப்ப ஏவா வேலு அந்தர் பல்டி அடிச்சதுக்கு காரணம் என்ன? ஸ்டாலின் அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கும்? ஆல்ரெடி சைலன்ட் மோட்ல இருக்கிறாப்ல ஸ்டாலின். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். மீண்டும் அ தேன்கனி கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத சம்பவம். 4ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல். இத சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, நெஞ்செல்லாம் பதறுது. அவ்வளோ பெரிய ஒரு செயல செஞ்சிருக்கிற அந்த கேவலப்பட்டவங்கள என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு தன்னந்தனியே நடந்து வந்துட்டு இருந்த அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தனிப்பட்ட முறையில வச்சு பாலியல் இச்சைக்கு படுத்திட்டு தூக்கி போட்டு போயிடுறான் அந்த கயவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வீட்டுக்கு எந்திரிச்சுட்டு வந்துட்டு நடந்தத அம்மா, அப்பாட்ட சொல்லுது. அன்னைக்கு அந்த ஒரு விஷயம் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப நெஞ்ச பாதிச்ச ஒரு விஷயமா இருக்கு. ஒவ்வொரு டைம் இந்த மாரி செய்திய காதுல கேட்கும்போது, இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் தோணும். அப்படி இருக்கும்போது மனசுக்குள்ள நெறைய கோவங்கள்லாம் வரும். உங்களுக்கும் அந்த மாரி தான் வருதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இந்த ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலே பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னால நடந்திருக்குங்க. சும்மா அது ஒரு கிராமங்க. இது எதுவுமே பெரிய விஷயமா இல்லாம போயிருச்சு அப்படின்றத தாண்டி, இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏத்ததுக்கு அப்புறமா சில சம்பவங்கள் இந்த மாரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கான தண்டனையும் குடுத்துட்டு இருக்காங்க. அந்த கயவர்களை உடனே கண்டுபிடிச்சு போக்சோ சட்டத்தின் கீழ அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இவ்வளோ நாள் நடந்தது. இப்ப சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரும் ஒரு படைய இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த குற்றம் நடக்குதே! என்னப்பா பண்றது? அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியா அந்த குற்றம் போய் நிக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, போதை. கஞ்சா போதை, ட்ரக்ஸு இந்த மாரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மனிதர்களை இந்த மாரி கயவர்கள் ஆக்குது. இந்த குழந்தைன்னு கூட பார்க்க வராத அந்த நாய் குணம் அப்படின்றது எங்கேருந்து வருது? அப்படின்றது இன்னைக்கு அவங்களுடைய ஒரு கேள்வி. இப்ப அவங்க யாரு, என்ன ஏதுன்னு காவல்துறை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா,
வேல்முருகன் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்பவே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு கோவப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இத நம்ம பார்க்கணும். ஏன்னா, உடனடியா அந்த குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு தக்க தண்டனைய வாங்கி குடுத்துருவார் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம இருப்போம். இனிமேல் இந்த சம்பவம் இனிமேல் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாத அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நாளைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடியேத்தக்கூடிய ஒரு நாள். நாளைக்கு ஆகஸ்ட் 15 தமிழ்நாட்டோட இந்தியாவுடைய சுதந்திர தினம். தமிழ்நாட்டுல நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சிஎம் விஜய் அவர்கள் கொடியேத்த போற அந்த ஒரு நிகழ்வு எப்படிலாம் இருக்க போகுது, அதுக்கான ஒத்திகை நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் எதிர்பார்த்த அந்த ஒரு நாள். கோட்டையில முதலமைச்சர் விஜய் அவர்களை இந்த தேர்தல நாங்க கொடியேத்த வைப்போம் அப்படின்னு சொன்னத எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா நிறைவேத்தி முடிச்சிட்டோம். இப்ப அந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது நாளைக்கு நடக்க போகுது. ரைட்டா? இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பா சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருப்போம். நாளைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய உரையில மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எல்லாருமே தலைமைச் செயலகத்திலிருந்து வந்த தகவலுமே அதுவா தான் இருக்கு. ஏன்னா, சட்டமன்றத்தில சமீப காலமா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய உரை வந்து கொஞ்சம் அமைதியா இருந்த மாதிரியும், இன்னும் பொதுமக்களுக்கு ரீச் ஆகாத மாரி இருந்தனால, சில விஷயங்களையும் இல்ல சில திட்டங்களையும் வந்து அறிவிக்கிறதா இருக்காரோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. ரைட்டு. இப்ப கொஞ்சம் அப்படியே இழுத்தடிச்சு போய்க்கிட்டு இருக்கிற சீமானோட கட்சிய பத்தி நம்ம பேச போறோம். சீமான் அவர்கள் இந்த படத்துலலாம் நடிக்க போறாரு அப்படின்றத தாண்டி, முருகனா நடிக்க போறாரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சில பேர் வந்து முருகன வந்து சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பயங்கரமா வந்து சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நாம் தமிழர் தம்பிகளால. அந்த மாரிலாம் ஒரு ஆணியும் வந்து புடுங்கல. ஏன்னா, தமிழ் கடவுள் முருகனை எப்பவுமே ஒட்டுமொத்த தமிழர்களும் போற்றுவாங்க. இதுல சாதி, மதம் அப்படின்றதுக்குலாம் வேலை இல்ல. முருகன் எப்பவுமே முருகன் தான். அவர் தமிழ் கடவுள் தான் அப்படின்றத தாண்டி, இந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா, திடீர்னு மரம்லாம் கரண்டு போயிரும். ஏன்னா, இவங்க இப்படி பேசிட்டாங்க. அப்ப இப்படியாத்தான் இருக்குமோ? இவங்கலாம் கூத்தாடிப்பா, இவங்கலாம் இப்படிதான் பேசுவாங்க. இவங்கலாம் தற்குறிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு நான் அத விட தற்குறிப்பான்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. சேயோன் படத்துல நடிக்கிறேன்ட்டு கிளம்பிட்டாரு. கட்சிக்கு நிதி பத்தலையா, இல்ல திரள் நிதி பத்தலையா அப்படின்றது தெரியல. கையில காசு இல்ல. அரசியலுக்கு முழுக்க போட்டு ஸ்டாலின் குடுத்த காசு பத்தலையோ என்னமோ தெரியல. கிளம்பிட்டாப்ல. சரி போயிட்டு போட்டும். அவருக்கு வேற வழி இல்லைல. அவருக்கு 2 பொம்பள பிள்ளை ஆயிப்போச்சு. ஒரு பையன் ஆயி போயிட்டான். வேற என்ன செய்ய? போய் சம்பாதிச்சா தானே உண்டு. எவ்வளோ நாள் தான் கட்சி நிதியவே ஆட்டைய போட முடியும்? அப்படின்றனால கிளம்பிட்டாப்ல படத்துல நடிக்க. சரி அவர் போனா போயிட்டு போட்டும். நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அவர் போனத அந்த தம்பிகள்லாம் எப்படி தெரியுமா கொண்டாடுறாங்க? அதத்தான் நம்ம பார்க்கணும். குறிப்பா இப்ப சேயோன் படத்துல முருகன் கெட்டப்ல வரப்போறாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த கன்றாவை வேறையா நாங்கலாம் பார்க்கணும் அப்படின்ற மாரி தான் என் மனசுக்குள்ள தோணுது. உங்களுக்குலாம் அந்த மாரி தோணுச்சு அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. ஏன்னா, இது வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. படக்குழுவினர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் நாங்க கேரக்டர்லாம் சீமானுக்கு குடுத்துறலங்க. பயந்துராதீங்க. நீங்க பாட்டுக்கு தியேட்டர் பக்கம் வராம இருந்துராதீங்க. இது வேற கேரக்டர். சும்மா ஒரு ஒரு குணச்சித்திர நடிகர் மாரி குடுத்துருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு வருவாப்ல, பேசிட்டு போயிருவாப்ல. வேற ஒண்ணும் கிடையாது. யாரும் பயந்துராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் சீமான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை விமர்சிச்சாலும், இந்த சீமான் அவர்களும் இந்த தமிழ் திரைப்படத் துறையிலருந்து வந்தவர் அப்படின்றத அடிக்கடி மறந்து போயிடுறாரு. நேத்து கூட நம்ம விஜயலட்சுமி அக்கா ஞாபகப்படுத்தியிருக்காங்க. "ஏப்பா சீமான் அவர்களே, உங்களுக்கு உங்க பேர வந்து முழுசா சொல்றதுக்கு துப்பில்ல. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களுடைய முழு பேர போட்டா உங்களுக்கு எங்கப்பா எரியுது? இப்ப என்னப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல வீடியோ போட்டே கேட்டிருக்காங்க. ஆனா பாருங்க, இந்த நாம் தமிழர் தம்பிகளே இப்படி ஒரு விஷயம் நடந்ததவே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா, இதுதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பழக்கம். அக்கா விஜயலட்சுமிய பார்த்தாங்கன்னா, நாம் தமிழர் பூரா பேருக்கும் வந்து டவுசர் நனைஞ்சிரும். அந்த அளவுக்கு விஜயலட்சுமி அக்கா மிரட்டி வச்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் ஓடுனா நான் திருப்பி வருவேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நமக்கு நடக்கிறதா இருக்கு. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல வந்துடுறேன். நன்றி, வணக்கம்.